ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி அதை 3 மணி நேரத்துலேருந்து நீங்கள் ஒரு நாள் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. இது இப்போ ஊறட்டும். அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது சொரக்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த சொரக்கையோட தோலெல்லாம் சீவிட்டு அதோட விதை பகுதியை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு, பார்த்தோன்னா தெரியும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சீரகம் சேர்த்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சொரக்காய், அதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இது புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மாவை அரைச்ச உடனேவே நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் தோசையை விட இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம சட்னி, சாம்பார், சைட் டிஷ் வந்து எது வச்சாலுமே ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.